இப்போ இஸ்ரேல், ஈரான் இந்த போர் வந்து உலக நாடுகளிடையும் சரி, மக்களிடையும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு 7வது நாள் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தீவிரமா போகிறது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது? ஈரான்ட ஆயுதங்கள், அதாவது ஏவுகணைகளை தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை வந்து இஸ்ரேலின் அயன்டோம் என்ற அந்த ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறைக்கு ஏற்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட அந்த பொறிமுறை 3 பொறிமுறைகளை கொண்டது. முதலாவது டேவிட் ஸ்லிங் என்ற ஏவுகணை இருக்கிறது. அடுத்தது அரோ ரக ஏவுகணை. அதற்கு அடுத்தது அதையும் தாண்டி வருமாக இருந்தால் தாட் பட்ரியாட் ஏவுகணை கூட அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இந்த அத்தனை ஏவுகணைகளாலும் ஈரான் ஏவுகணைகளை முற்றுமுழுதாக தடுக்க முடியவில்லை. அதான் அந்த பிரச்சனைக்குரிய காரணம். அதில் இஸ்ரேலும் கடுமையான இழப்புகளை சந்தித்திருக்கிறது. ஆழ்தொகை இழப்பு என்று பார்த்தால் ஈரான் பக்கம் கிட்டத்தட்ட இதுவரையில் 500 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1500 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தரப்பில் கிட்டத்தட்ட 40 பேரும் 800 தொடக்கம் 900 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதில் இஸ்ரேல் தரப்பில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்களின் அந்த பாதுகாப்பு பொறிமுறை, அதாவது மக்களை பொறுத்தவரையில் பதுங்குகுழிகள் இருக்கிறது, அவர்கள் அந்த தாக்குதலுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பது வந்து அவர்களுடைய உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறது. இருந்தாலும் ஈரான் வந்து இஸ்ரேலின் மொசாட் தலைமையகமாக இருக்கலாம், படைத்துறை தலைமையகமாக இருக்கலாம், நவாட்டின் வான்படை தளமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தாக்கி இருக்கிறது என்னும் போது இஸ்ரேல் தான் இணைத்த பாட்டுக்கு ஈரானை தாக்க முடியாது. இப்ப காசாவில் இடம்பெறுவது போலவோ, சிரியாவில் இடம்பெறுவது போலவோ, அல்லது முன்னர் ஈராக்கில் இடம்பெற்றது போலவோ தாக்க முடியாது என்பது இந்த 7 நாட்களுக்குள்ள தெளிவாகி இருக்கின்றது.